நாம் கணவனுக்கு எந்த வகையில் உதவி செய்யணும்? பாசத்தால் வேதனை கலந்துதான் அனுப்ப முடிந்ததை தவிர, இந்த வேதனை என்று வரும்போது கணவன் தொழில் இருந்தாலும் மீண்டும் சிந்திக்கத்தன்மை சோர்வடையும் தன்மை வரும். வலுகொண்டு ஒரு காரியத்தை எடுக்க முடியாது. அப்ப அவனுடைய நிலையில் தோல்வியடையும். மனைவி கணவன் மேல் பாசமா இருக்கலாம். அப்ப என்ன ஆகின்றது? ஆக மீண்டும் மீண்டும் தொழிலை பற்றி கஷ்டம் என்று மனைவிட்டு சொல்லும். ஆண் பெண் என்ற உணர்வு வரப்படும் போதும் ஒரு செடியின் தன்மை கருவுருவாகும். ஆக கணவன் எடுத்துக்கொண்ட உணர்வை மனைவி கேட்டு அந்த வேதனை என்ற உணர்வின் அணுக்களாக வளர்ந்து விட்டால் அதுவே உணவாக எடுத்து வேதனை என்ற உணர்வையை சேர்க்க நேரும். அது கடும் நோயாக மாறும். அப்ப இதை மாற்றணுமா இல்லையா? தவறு செய்யவில்லை, பாசத்தால் தான் இது ஏற்படுகின்றது. அப்ப நாம் என்ன செய்யணும்? அப்ப நாம் இதை மாற்றுவதற்கு என்ன செய்யணும்? இதையெல்லாம் வென்றவன் துருவ நட்சத்திரம். நமக்குள் கவலையோ சோர்வோ கணவருக்கு பலவீனம் இறப்பும் போதெல்லாம் இதை போல கற்றுணர்ந்திருந்தார், அந்த சக்தி எடுக்க தெரிந்திருந்தார், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று என் உடலில் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், என் ஜீவாணுக்கள் பெற வேண்டும். கணவர் உடல் முழுதும் படர வேண்டும், அவர் ஜீவான்மா பெற வேண்டும், ஜீவாணுக்கள் பெற வேண்டும். அந்த பேரருளை பெற வேண்டும். அவர் செய்யும் காரியமெல்லாம் நல்லதா இருக்க வேண்டும். அவர் சொல்லும் செயலும் புனிதம் பெற வேண்டும். அவர் பார்ப்போரெல்லாம் நலம் பெற வேண்டும். அவரை பார்ப்பவருக்கெல்லாம் நல்ல எண்ணம் பெற வேண்டும். மனைவி எண்ணி பார்க்கட்டும். இந்த உணர்வு அங்கு ஊக்கத்தை ஊட்டும். ஆகவேதான் யமனிடம் என்று சாவித்திரி தன் கணவனை மீட்டினார். தான் உணர்வின் தன்மை தனக்குள் வளர்த்து கொண்ட பெண் கணவனின் பற்றிருந்து அவர் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அவருக்கு அவளையும் வேதனை ஆனால் அந்த உணர்வின் மனித உணர்வுக்கு யமனாகின்றது. ஆக மனைவின் உயர்வு அந்த குணங்கள் இந்த கணவன் நிலையில் பாய்ச்சப்படும் போது தீமைகள் வராது பாதுகாப்பது யாரு? பெண்களே. ஆண்கள் எடுக்கும் தவறு என்ற உணர்வுகளை மனைவியிடம் சொல்லப்படும் கேட்டுணர்ந்தால் இப்படி ஆய்விட்டு என்ற அது கருவுருவாகும். அந்த வேதனை உணர்வை அணுவாகின்றது. அணுவின் சொல்லை திருப்பி கணவனுக்கு பாய்ச்சுகின்றது. ஆக எதுவாகின்றது? ஆக கணவனும் மனைவியின் தீமைகளிடம் உருவாக்கப்பட்டு தான் வேதனை என்ற அணுக்களை உருவாக்கி இந்த மனித இனத்தையே அழித்திடும் தன்மையும் ஆக நமக்குள் வேதனை என்ற உணர்வு வரப்போகும்போது இதன் வழி மடிந்தால் எங்கே செல்லும்? பாம்பினமாக பெறும். அதற்கு நாம் தப்புவதற்கு என்ன வழி இருக்கின்றது? சாஸ்திரங்கள் தெளிவாக கூறப்படுகின்றது. நாம் என்ன செய்யறோம்? சாமியாரை பார்க்க தான் ஓடுறோம். சாமிகளை பார்த்தா நல்ல குணத்தை கண்ணு நல்ல குணத்தை எடுப்பதில்லை. என் கஷ்டத்தெல்லாம் சொல்லத்தான் போறேன். எதை எடுக்கின்றோம்? மீண்டும் அதை எடுத்து நாம் தீமை எடுத்த வளர்க்க செல்கின்றோம். இந்த கோயில் எல்லாம் நம்மளை பரிசுத்தப்படுத்த வைத்த கோயிலுக்கு நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எப்படி மதித்தல் வேண்டும் என்பதை ஊட்டுவது. நம்மை அறியாது வந்த பகமையிலே நீக்கும் இடம். ஆக பற்றுக்கொள்ளும் இடம் கோயில். அதை யாராவது நம் பண்புடன் ஏற்றுக்கொள்கின்றமா? அதை ஏற்றுக்கொள்ளக்கூட மனம் இல்லை. கோயில போய் விளக்கை காட்டினால் அங்க பொருள் தெரிகின்றது. இந்த பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். என் குடும்பத்தில் அனைவரும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். என் தொழில் செய்யும் இடங்களில் என்னிடத்தில் தொழில் செய்வரெல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறும். இந்த ஆலயம் வருவரெல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். நாம் பார்ப்பவரெல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி வரும். நாம் பார்ப்பவரெல்லாம் பொருளறிந்து செயல்படும் என்ன வருது? 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க வேறொருவோட, நாம பார்த்திருப்போம். அந்த சண்டை போடும்போது நாம் என்ன செய்யணும்? அவர் 2 பேரும் பொருளறிந்து செயல்படும் சக்தி வரும் ஈஸ்வரா. ஆனா முதல்ல சொல்வதற்கு முன்னால் எதை என்னணும்? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என்று எண்ணி அவர்களுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெற்று அவர்கள் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். அவர் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழும் இந்த உணர்வு பெற வேண்டும் என்றால் அவங்க 2 பேரும் சண்டை போட்ட உணர்வு நமக்குள் ஆனவுடனே இதே நமக்குள் நெகட்டிவ் பாசிட்டிவ் எது கரண்ட் எதிர்நிலை ஆகும்போது ஒளியாவது போல 2 பேரும் சண்டை போட்ட உணர்வு நமக்குள் சேர்ந்த பெண் இந்த உணர்வின் தன்மை அந்த உணர்ச்சிகளை தோண்டி நமக்குள் மனக்கலக்கம் வரும். ஏதாவது ஒரு பொருளை பார்த்தால் நம்மை அறியாமலேயே நாம் அது குற்றவாளி ஆக்கக்கூடிய நிலை வரும். ஆக நாம் ஒரு சண்டை போட்டாங்க, வேடிக்கை பார்த்தோம். இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் சண்டை போடுகிறார் என்று தெரிகின்றோம். இதை மாற்றுவதற்கு என்ன செய்வது? மனிதன் வாழ்க்கையில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளையும் பேரொழியும் பெற வேண்டும் என்ற உணர்வின் தன்மை நம் ஆன்மாவில் இது அழுக்காகப்படுகின்றது. அவன் செயலே நமக்கு முன்னணியில் வருகின்றது. அது நுகர்ந்த பின் இது உணர்வை ஆன பின் இந்த ஆன்மாவை கண்ணாடியில் பட்ட அழுக்கை போன்று துடைக்கப்படுகின்றது. அப்ப நமக்கு தெளிவாகின்றது. அப்ப தெளிவாக என்ன செய்ய வேண்டியது? அவர்கள் இருவரும் ஒன்றுபட்டு வாழணும், பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும், அவருக்குள் ஒற்றுமை ஏற்படும் என்று நமக்குள்ள வருமா? இப்ப நான் மனுஷன் 2 பேர் சண்டை போடுறத பாக்குறேன். அன்னைக்கு ரோட்ல பார்த்தான்னு வந்து அயோக்கியத்தனம் பண்றான். எது இந்த சண்டை போடுறத பார்த்த உடனே ரோட்ல பார்த்தான் நம்மளுக்கு என்னது? அவனை பார்த்த உடனே அந்த உணர்ச்சியை தோண்டு.
இந்த ரோட்ல போகும்போது அவன் அயோக்கியத்தனம் பண்றான்னு நினைச்சிட்டு போறோம். நாம என்ன செய்யறோம்? நாம ஒரு ஜவுளி கடையில துணியை கொடுத்துருக்குறோம். நம்ம துணியை எடுத்து காட்ட போறோம். துணியை கொண்டு கையில கொண்டுட்டு போறோம். இந்த உணர்வை எடுத்து கொண்ட பிறகு அங்க கொண்டு போன உடனே பாருங்க, துணி நல்ல துணியா கொண்டு வந்திருக்கான்னு நீங்க சொல்லி பாருங்க. அவர் காதலை கேட்க அந்த உணர்வின் தன்மை பார்ப்பார். நாம் எப்படி வெறுப்படைந்ததுமோ அந்த துணி மேல வெறுப்படையும். ஆக கண்ணுல என்னென்ன உணர்வதோ அந்த கருவிலி அந்த உணர்வின் கலரை காட்டும். ஆக நீங்க வேதனையா இருந்து பாருங்க, ஒரு பொருளின் தரத்தை நீங்க அறிய முடிகின்றதா? கோபமா இருந்து பாருங்க, அப்ப அந்த கோபமா இருக்கப்படும்போது எதன் உணர்வோ அந்த உணர்ச்சி தக்கதான் அந்த பொருளை நீங்க பார்ப்பீங்க. அதில் உள்ள இப்ப பதிவை நீங்க உங்களால பார்க்க முடிகின்றதா? அப்போ எதை நினைக்கின்றோமோ அந்த உணர்வைத்தான் நம்ம கண் காட்டுகின்றது. அப்ப நாம் என்ன செய்யறோம்? அவன் ரோட்ல போகும்போது அயோக்கியம் போறான்னு போட்டு நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு அவனோட சண்டை போட்டு இருந்தோம், மோசமான ஆளியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இந்த துணியை கொண்டு போறோம். சொன்ன உடனே இந்த துணி அவர் காதல ஜவுளி கடைக்காரர்கிட்ட சொல்றோம், பாருங்க அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அவர் கொண்டு வந்த உடனே என்ன ஆகுறாரு? அந்த கண்ணில் காதல் கேட்டு இந்த சரக்கை பார்ப்பார். நம்ம வெறுப்படைந்த இந்த உணர்வு என்ன செய்யும்? நம்ம கைப்பட்டு இதில் படர்ந்தது. அப்ப அவர் கண்ணிலே என்ன செய்யும்? நான் எங்க உணர்வு அங்க வருது? இல்லைங்க தரமா ஒரு மாதிரியா இருக்கிற அன்னைக்கு காட்டின மாதிரி இல்லையே. இல்லைங்க அதே சரக்கு தான் இங்க கொண்டு இருக்கேன், அதே தான். எனக்கு என்ன குருடன் நினைக்கிறீங்களான்னு கேட்பார். நீங்க என்ன நாமளே அந்த மாதிரி சில பேர் சொல்லியிருப்போம். நான் வெறுப்படைந்த போது எந்த பொருளை விட ரெண்டாவது அழுத்தணும், ஐயா நான் தான் ஆகாங்க வேற சரக்கு கொண்ட ஐயா அப்படின்னு சொல்லி கோமாதம். இவர் எப்படி கோமா பேசணும் அதே உணர்ச்சிதான். ஓம் நம சிவாய சிவாய நமவும் எதன் உணர்வு அதே எதிர்பதில் இங்க வரும். நாம் என்ன செய்யுது? இதுகள்லாம் சந்தர்ப்பத்தால் ஏற்படக்கூடிய நிலை. இதை மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்குத்தான் இந்த துருவ நட்சத்திரத்தை நீங்க பெறக்கூடிய ஆழமா பதிவு செய்து அந்த உணர்வின் தன்மை எடுத்து அவருடைய செயல்கள் எப்படிங்கிறதுல உங்ககிட்ட உபதேசித்தா தானே தெரியும். பள்ளிக்கூடத்துல படிச்ச உடனே எந்திரத்தை ஓட்டினால் இப்படி சரியா இருக்கும், இடவெளி போய் கோளாறாகி போச்சுன்னு நின்று போச்சுன்னு என்ன செய்யணும் தெரிஞ்சாதான் அதை பார்த்து செய்ய முடியும். நாடா தரையில ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம் அது வரக்கூடிய வேகத்துக்கு மேல வரக்கூடிய நேரம் ஒரு நொடி கொஞ்சம் முன்னாடி வந்துடுச்சுன்னா நாடா ஊடுருவ முன்னால போட்டு டக்குன்னு உட்காந்து அந்துட்டு ஓடி போய் அப்புறம் எத்தனை வேலை செய்யணும்? அந்த ஒரு நொடிக்குள் இத்தனை கஷ்டம் வரும். அப்புறம் ஒரு 100 இலையை அத்து விட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்? அது புனைஞ்சு மறுபடியும் கெட்டி மறுபடியும் ஓட்டுனா அந்த புனைஞ்ச இடத்துல துணி மட்டமாயிப்போம். அடுத்து வர போகும்போது இப்படி ஆயிப்போச்சுன்னு வேதனைப்பட்டு ஆகும்போது இதே நிதானம் கெட்டு நாடா உட்காமிக்காரு. அப்ப இந்த உணர்வை நம்ம மனதை சுத்தப்படுத்தணுமா இல்லையா? கரையில வேலை செய்யணும் பாருங்க, சங்கடம் இருப்பாங்க, பல சிந்தனையில் இருப்பாங்க. கொஞ்சம் வெறுப்பென்ற வேதனை வந்துச்சுன்னா அந்த கால் மீதியில இருக்க நாடா உட்காந்து கால் மீதியில மட்டுமல்ல அது எந்திரத்தை இதை ஓட்டிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் சங்கடமா இருந்தா நிறுத்தக்கூடிய பருவம் தவறு என்ன செய்ய நிறுத்துவாங்க, நாடா உட்காந்துக்கு. இப்ப எத்தனை கஷ்டம்! இவங்க கூலிக்கு நாடா பண்றான்னு வீட்டுல இருக்கிற சங்கடம் எல்லாம் சேர்த்து அவங்க முதலாளிக்கு நடத்துறாங்க. ஏப்பா இந்த மாதிரி செய்யறோம்னா மீண்டும் இதாகி போச்சு. அன்னைக்கு கிரகம் தொலைஞ்சிடும். ஏன் உன்னுடைய வேலையை தெரியன்னு போச்சுடுவாங்க, நம்ம பொழப்பும் போச்சு. இதே உணர்வோட அடுத்த இதுக்கு போனாச்சுன்னா இதே உட்கார வச்சேன், ஏன் இந்த வேலையை சரி செய்யறது இல்லையா? நல்லாதான் நெஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப இந்த உணர்வுகள் என்ன செய்யும்? இந்த மாதிரி ஆகி போகுது. யார் தயார் செய்யறது? இப்ப நான் தையல் மிஷின் தைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நீங்க நல்லா தச்சு பழகாச்சுன்னு நினைச்சு அது உணர்வுலயே ஓட்டி இருப்பாங்க. நம்ம பார்த்து தைக்குமா நினைச்சு தப்பா இப்பமான்னு நெளிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப எது செய்யுது? இந்த உணர்வு தான் நம்ம இயக்குகின்றது. ஏன்னா இதை போலதான் ஞானிகள் காட்டிய அருணரை நமக்குள் எடுத்தா தீமை என்று சீர்படுத்தி நமக்குள் நல் ஒழுக்கமாக செல்லாச்சு. ஆகவே நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்தால் தீமையிலிருந்து விடுபட்டு உணர்வின் தன்மை சிந்தித்து செயல்படும் உணர்வை ஊற்றி அந்த ஒளியின் தன்மை பெற்றவன் துருவ நட்சத்திரம். அதை நாம் நுகர்ந்து நம் உடல்ல இரத்தங்களில் கலக்கப்படும் போது அந்த உணர்ச்சி அதிகமானால் இந்த சங்கடம் என்ற நிலையை அடக்கி நம் உணர்வின் தன்மை செயலாக்கு. இதுதான் விநாயகர் கையில் என்ன இருக்குது? அங்குஷ பாசவன். ஆக தீமை வென்றவன் அவசியம் துருவனானான். அந்த உணர்வின் தன்மை நாம் உள் செலுத்தினால் தீமை என்ற நிலையில் அடக்கி ஆட்சி புரியும் சக்தி பெற்றவன் 6வது அறிவு பெற்றவன். ஆகவே அவன் அங்குஷ பாசம், எதனை அடக்கக்கூடிய வல்லமை பெற்றவன். இந்த 6வது அறிவால் தீமை என்று தெரிந்து கொள்கின்றான். அதை மாற்றி வைக்கும் சக்தி மனதில் உண்டு. தீமை என்று நாம் தெரிகின்றோம், எந்திரத்தை சீர்படுத்துகின்றோம், கணக்கை சீர்படுத்துகின்றோம், தொழிலை சீர்படுத்துகின்றோம். நம் ஆன்மாவில் தீமை என்று தெரிந்து கொண்டும் நம்மை தீமையான வழிக்கு அழைத்து சென்று அதை சரிப்படுத்துறோமா? ஆசை என்ற உணர்வையை நமக்குள் அடைத்து செல்லுகின்றது. ஆகவே நாம் வேகத்தின் நிலை என்று சாதாரணமாக இன்னைக்கு ஏதோ ஒருத்தன் கடன் வாங்கி தரோம் சொன்னா அவன் நிலையிலே இருப்போம். இல்லை நான் இப்படி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதன் வழி அவர் கொடுப்பார் என்று அவர் செய்கிற தப்புக்கெல்லாம் மேல போயிடும்.
கடைசியில பார்த்தோன்னு என்ன இப்போது இங்கேயும் மனம் சொல்லி போகுது. அப்புறம் கிடைக்கல என்ற முழுமையாக விரைத்தடையும். ஆகவே இதெல்லாம் முன் சிந்தனை வேண்டும் என்பது. ஆகவே நாம் எதை எல்லையாக அடைய வேண்டும் என்ற ஆசை, அதை தடைப்படும் போது வேதனை என்ற உணர்வு. நமது மனிதன் வாழ்க்கை ஒருத்தர் கடன் வாங்கி தர்றாருன்னு சொன்னாலே இதே நிலைதான். ஆக நமது வாழ்க்கையில் ஒன்றை எதிர்பார்க்கின்றோம், தடைப்பட்டால் வேதனை என்ற உணர்வு தான் நமக்குள் வருகின்றது. இதை போன்ற நிலையிலிருந்து நாம் தப்பணுமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி நிலையில் மனம் ஒரு பக்கம் அழைத்து செல்லும் போது அதை அடக்க வேண்டும். அப்ப அதை அடக்குவதற்கு என்ன வேண்டும்? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரளவும் பேரொழியும் நான் பெற வேண்டும். ஈஸ்வரா என்று உயிரான ஈசனிடம் வேண்டி என் உடல் முழுதும் படர வேண்டும். என் இரத்த நாணங்களை கலக்க வேண்டும். என் உடல் உள்ள ஜீவணுக்களும் ஜீவான்மாக்களும் பெற வேண்டும். இது ஏன் அப்படி என்ன வேணும்? இப்ப தப்பு செய்வதை கண்ணில் பார்க்கிறோம், கருவழி ருக்மணி பரிவாக்கி விடுகின்றது. பரிவான பின் தான் அவன் தப்பு செய்வன் உணர்வை நாம் பார்த்து நுகரப்படுகின்றது. நுகர்ந்த பின் உயிரிழப்பட்டு இந்த உணர்ச்சியை நாம் இரத்த நாணங்களை கலக்கின்றது. அவன் தப்பு செய்தான், அதே தவறின் உணர்ச்சி நம் நல்ல அணுக்களை சேர்க்கின்றது. அப்போ உடனே தொடக்கணும் இல்லை, இது அடைக்கணும் இல்லை. அதான் ராமயானத்தில் வாலி ஒருத்தன் வேதனைப்படும் செயலைப்படுகின்றான், வேதனைப்படுகின்றான். அதன் உணர்வை நாம் நுகர்ந்தால் வேதனைப்படுகிறான் என்று நாம் நுகர்ந்தான். அந்த வேதனை உணர்வு நாம் நுகரப்படும் போது வாலி எவரை பார்த்தாலும் சமவல்வை குழல். வேதனைப்படும் உணர்வினை சூரியன் கவர்ந்தால் அவனை கருவழி ருக்குமணி பார்த்தால் இந்த உடலில் பதிவாக்கி விடுகின்றது. கண்ணுடைய சேர்ந்த காந்தப்புல நினைச்சது அந்த வேதனை உணர்வின் நுகரச் செய்கின்றது, உயிரில் பட்டு அறிய செய்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் அறிந்த பின் இது இரத்தத்தில் கலந்து விடுகின்றது. இரத்தத்தில் கலந்த அந்த வேதனையோ நம்ம அணுக்களின் நல்ல அணுக்களில் கலந்து விடுகின்றது. அப்ப அது பலவீனம் அடைகின்றது. ஆனால் மீண்டும் ஒரு செடி, அதாவது ஒரு விஷச்செடி நிலத்தில் ஊன்றினால் அது மீண்டும் அது முளைத்து அதன் வளர்ச்சியை பெறச் செய்து நல்ல அணுக்களுக்கு சாப்பாடு இல்லாத நல்ல பயிரினங்கள் அழித்துவிடும். இதை போலதான் வேதனை என்ற கலைகள் நமக்குள் முளைத்து விட்டால் இந்த உணர்வின் தன்மை வளருகின்றது. அது வேருடன் அறுத்து விட்டால் மாற்றி விடலாம். ஆகவே இன்று அகிலிகத்தில் என்ன செய்கின்றார்கள்? களைகள் முளைத்தால் களை கொல்லி என்று நிலைகள் பார்க்கிறார்கள். ஆக முதல்ல உழுதும் போது அதை களைக்கொல்லி என்று மனதை அதில் மண்ணிலே தெளித்து அது விட்டால் அந்த களைகளுக்கு கிடைக்கும் அந்த சக்திகளுக்கு கிடைக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் களைக்கு வரும் விஷம் வேறு, பயிரினங்களுக்கு வரும் விஷம் வேறு. இதை மாற்றி அமைத்து இதை தடுக்கும் சக்தி ஒழுக்கப்படும் போது இது விஷத்தின் ஆற்றலை அதிகமாக கொடுத்து பயிரினங்களை வளர்க்க செய்கின்றன. ஆனால் பயிரினங்களை விஷத்தின் தன்மை போட்டு அந்த வித்துகளை வளர்க்கப்படும் போது இதை அடக்குகின்றது, இதை காக்கின்றது. அதில் விளைந்த வித்துகளில் என்ன செய்து விஷம் கலந்த வித்துகளாக உருவாகின்றது. இதை மனிதன் சுவாசித்து உணவாக உட்கொள்ளும் போது இதில் வரும் விஷத்தன் தன்மை இரத்தத்தில் கலந்து நம்ம நல்ல அணுக்களில் விஷத்தன்மை அடைகின்றது. ஆனால் இங்கே பயிரை காக்க விஞ்ஞானம் உபயோகப்படுத்துகின்றான். ஆனால் அதே சமயத்தில் நிறைய வருகின்றது. இதே போல இன்னைக்கு பருத்திகளில் தண்டுப்புழு என்று உழுகின்றது. அது மண்ணிலே இந்த தண்டுப்புழுவை கொள்வதற்காண்டு பல விஷயங்களை விடுகின்றது. ஆனால் இதை போட்டு அந்த பயிரினத்தில் வரப்படும்போது இந்த விஷத்தின் தன்மை அந்த இணைகள் பருத்திகளை கலக்கின்றது. அந்த விஷத்தின் தன்மை தோய்ந்த பின் அதில் ஆடையாக உருவாக்கும் உணர்வுகளை ஆடையாக போட்டால் அந்த விஷத்தின் தன்மை கவரும் சக்தி வருகின்றது. ஆனால் அது நம்முடல நம்ம எரியாமலே பல நோய்கள் உருவாக்க காரணமாக. ஆகவே இன்று நாம் ஆடைகளில் விஷத்தன்மை கொண்ட நிலைகளை கலர்கள் இடுகின்றனர். இந்த கலரின் தன்மை நமக்குள் சேர்த்து கொண்ட பின் அது எத்தகைய விஷமோ அது காற்றில் இது ஆவியாக சென்று அதை எடுத்து நம்முடைய சுவாசித்துக் கொண்டு வருகின்றது. நமது சுவாசித்துக் கொண்டு வரும்போது நாம் சுவாசித்தால் நாம் இரத்த நாணயங்கள் விஷத்தன்மை பெறுகின்றது. அவர்கள் எந்தெந்த நிலையில் சிலர் பேர் ஆடைகள் அணிந்திருப்பார்கள். இந்த கருப்பு இதை போல விஷத்தன்மை கொண்ட நீளம் இதை போன்ற நிலைகளை சுவாசித்தானால் அந்த கைகால் படத்தில் நிச்சயம் இருக்கும். மனநோய் பிடித்த மாதிரி அடிக்கடி சஞ்சலமாக இருப்பாங்க, கவலை தோய்ந்தவர்களாக இருப்பாங்க. இந்த ஆடைகளில் கட்டுநர்களை பார்த்தோன்னா இந்த மாதிரி சில இருக்கு, அவங்கள பார்த்துக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த ஆடை தான் பிடிக்கும், வெள்ளை ஆடை என்றால் பிடிக்காது. ஆக இந்த நிலையின் தன்மை அந்த உணர்வுகள் எடுக்கப்படும் போது ஆடை இது கலராக சேர்க்கப்படும் போது அந்த கலர் உருவாக்கும் இந்த ஆவின் தன்மை காற்றுடன் சூரியக்காரன் கவர்ந்துள்ளது. நம் உடலும் நிறுத்தம்னு இருக்கும் காரணம் அதை எடுத்து நம்ம ஆன்மாவை மாற்றுகின்றது. சுவாசித்தாலும் நம் உயிரில் பட்டு அந்த உணர்ச்சியில் நம் ரத்தத்தில் கலந்து அந்த உணர்வின் தன்மை பெறுது. ஆனால் அத்தகைய நிலை ஏற்பட்டால் அவங்க அந்த சேலையை தான் எடுப்பாங்க, நல்ல சேலை தாள் ஒதுக்கிட்டு தான் இருப்பாங்க. நாம் அந்த உணர்வு பெற்ற பின் அதே உடையத்தான் நாம் எடுப்போம். அந்த உணர்வுக்கொப்பதான் அது செயல்படுகிறோம். கடந்த காலங்களில் அன்னைக்கு ஞானிகள் இயற்கையின் உணர்வின் தன்மையை தாவர இனங்களிலிருந்து விஷத்தை நீக்கும் தாவர இனமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தால் விஷத்தை நீக்கும் தன்மை பெற்று ஆடைகளுக்கு கலர் கொடுப்பார்கள். தாவர இனங்களிலிருந்து எப்படி விஷத்தன்மை கண்ட பின் இந்த தாவர இனங்கள் கண்டு யானையோ புலியோ நரியோ கொசுவோ மாறுகின்றதோ இதே போல் அந்த ஆடைகளில் கலந்து விட்டால்
இந்த விஷத்தன்மை கொண்ட கொசுக்கள் நம்ம கிட்ட வராது. ஏனென்றால் அனுபவ ரீதியில் இந்த பச்சலை தனக்குள் எடுத்து அதன் உணர்வை கலக்கச் செய்து இதில் சாயத்தை ஏற்றுவார். இந்த பண்டைய கால கோயில்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த பச்சளைகளால் தான் இந்த வர்ணங்களை தீட்டியிருப்பார். இவர்கள் சொன்ன மாதிரி கெமிக்கல் கலந்த சாயங்கள் கிடையாது. ஆகவே இதெல்லாம் கடந்த கால கோயில்களில் இதே போல வர்ணங்களை தீடப்படும்போது அதை நாம கண்ணுற்று பார்த்தால் அதன் உணர்வின் தன்மை பதிவாகின்றது. அந்த பச்சளை மற்ற விஷத்தின் தன்மை எப்படி நீக்கிறோ அதே போல் அந்த உணர்வின் தன்மை நமக்குள்ள ஆனதும் நம் உடவுள்ள விஷத்தின் தன்மை நீக்கும் உணர்வை சுவாசிக்க அதை கவரும் சக்தி உருவாகும். இதெல்லாம் மெஞ்ஞானிகள் செய்த நிலைகள். பண்டைய கால கோயிலுக்கும் பெருக்கிற கோயிலுக்கும் பார்க்கலாம். இதுகள்லாம் நம்ம எதை குறிக்கின்றது? விஞ்ஞானம் வளர அஞ்ஞானமா வாழ்கின்றோம். மெஞ்ஞானத்தின் வளர அஞ்ஞானத்தை அகற்றும் சக்தி வர வேண்டும். விஞ்ஞானத்தால் இன்று காற்று மண்டலம் நச்சுத்தன்மையா இருக்கின்ற நேரத்தில் நம் மெஞ்ஞானத்தை எப்படி வளர்க்க வேண்டும்? இன்று விஞ்ஞானத்தால் காற்று மண்டலமே நச்சுத்தன்மை ஆகின்றது. ஏன் சூரியனே நமக்குள் மனிதனை அரசனுக்கு அரசன் ஒருத்தனை கொண்டு தான் வீரியம் அடைய வேண்டும் என்று மின்னல்கள் கடலிலே தாக்கப்படும் போது மணலாக மாறுவதை அதை பிரித்து விரோணியமாக மாற்றி இந்த எதிர்நிலையான மின்னலின் தன்மை மோதச் செய்யும்போது இன்னைக்கு அணுக்கது இயக்கங்களாக பரவப்பட்டு கட்டடங்களில் மற்றவர்கள் நொறுக்குகின்றது. மனித உடல் பட்ட பின் இதே உணர்வுகள் எதிர்நிலை ஆகின்றது. அப்ப எதிர்நிலை ஆக்கப்படும் போது எந்தெந்த நட்சத்திரத்தின் தன்மை ஒழுங்குபடுத்தி இங்கு ஓடுகின்றதோ எதிர்நிலையான மறைகள் அது ஓடப்படும் போது நம்மளில் தாக்கப்பட்ட தசைகளவே கரைத்து விடுகின்றது. ஆனால் கல்லையும் மண்ணையும் மற்ற உலோகத்தையும் கரைத்து விடுகின்றன. ஆகவே இன்று விஞ்ஞான நிலைகள். ஆக இதை போல அந்த மின் கதிரின் உணர்வுகள் நாம் எப்படி பரவுகின்றதோ இதே போல விஷத்தன்மைகள் பரவப்படும் போது மனிதன் இன்று சிந்தனையற்ற நிலையில் கொண்டு இரக்கமற்று கொண்டு ரசிக்கும் தன்மை வருகின்றது. இன்று தேடிய செல்வம் பெற வேண்டும் என்றால் தேடும் செல்வம் வரும்போது தடைப்பட்டால் இவனை கொண்டால் என்ன, அவனுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று செல்வம் தேடுவதற்கு தவறு செய்கின்றான். தேடி செல்வம் வைத்த பின் நான் லேசாய்த்து அவனை கொலை பண்ணி எடுத்துட்டு போகக்கூடிய உணர்வு. இவனும் கொலை செய்கின்றான். தேட செல்ல போகும்போது அவன் தொல்லையும் கொடுக்கணும். ஆக இதெல்லாம் எங்கிருந்து வருகின்றது? அந்த உணர்வின் வேகங்கள் நமக்குள் மனிதன் உருவை சீர்குலைக்கும் நிலை வருகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் நாம் தப்ப வேண்டுமா இல்லையா? நல்ல யோசனை பண்ணும். இன்னைக்கு விஷோலகம் ஆகி 2014க்குள் மனிதன் உணர்வுகள் சிதைந்து ஆக மிருகங்கள் எப்படி தன் உணவுக்காக மற்றொன்றை கொண்டு புசித்ததோ இதே போல மனிதன் தான் வாழ மற்றொரு இரக்கமற்று கொண்டு தன் பணத்தை எடுத்துக்கொள்ளும் நிலைதான் வருகின்றது. ஆக மிருகங்கள் மற்ற கொண்டு தன் உணவுக்காக அதை கொள்ளுகின்றது. தன் உணவுக்காக மனிதனை கொண்டு இந்த பொருளை எடுத்து அந்த சுகத்துக்கு வாழ வேண்டுமே நிலை வந்துவிட்டது. ஆக நாம் சிந்திக்கும் தன்மை என்ன ஆச்சு? இதே போல உணர்வுகள் நாம் நுகர நம் உடல்கள் இனம் புரியாத கடும் நோய்கள் வருகின்றது. அதிகமாக ஆசைப்பட்டு கிடைக்கவில்லை என்றால் ஏக்க உணர்வு வேதனைப்பட்டால் நாம் இருதயங்களில் உள்ள இறைகள் அது அழுக்கடைந்து துரித நிலைகள் மாரடைப்பு வந்துடும். இது அழுக்குகள் சேர்ந்து மாரடைப்பு வேதனையின் உணர்வு அதிகமாக எடுத்து நான் டிரான்சாக்சன் நிலைகளை எதிர்பார்த்து நடக்கவில்லை என்றால் இங்கே மோதும் உணர்வு விரிவடைந்து விட்டால் நரம்பு வந்து விடுகின்றது. பின் இந்த உறுப்புகள் இயக்குவது உடல்நிலை மரணம் ஆகின்றது. ஏன் இறந்தோம், எப்படி இறந்தோம், எதனால் இறந்தோம் என்று மாரடைப்பு வந்தது, இறந்து விட்டார் என்று. ஆக மாரடைப்பு இந்த உணர்வின் தன்மை வெளிப்பட்ட பின் அவர் மேல் நாம் பற்று வைத்திருந்தால் அந்த உணர்வு பண்ணி இப்படி நல்லா அந்த நேரத்து மனுஷன் போயிட்டான்ட்டு அவர் கூடிய பழகி விடாத பேர் எடுத்தால் அந்த உணர்வு நாளடைவில் வந்து அவருடைய உணர்வு அதிகமாக துடிக்க அந்த உயிரிலே பட்ட பின் இதே மாதிரி மற்ற உறுப்புகளை இயக்கும் நிலைகள் அறந்து விடுகின்றது. பின் அவனுடைய நிலையில் மாரடைப்பு வந்தது, கொஞ்ச வயசுல போயிட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் எதை குறிக்கின்றது? இதெல்லாம் இயற்கையின் உண்மையின் இயக்கங்களாக மாறுகின்றது. நாம் எந்த நிமிடமும் இந்த உடல் விட்டு போகத்தான் செய்கின்றோம். ஆனால் தேடிய செல்வம் நமக்குள் இருப்பதில்லை. இதுதான் ராமயானத்தில் இந்த உடல் இருக்கப்படும் வரை எல்லோரும் ஒன்று சேர்த்து அரவணைக்கும் தன்மை வர பகமையற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். ஆக அனைவரும் அருளி பெற வேண்டும் என்ற உணர்வினை சேர்ப்பதற்குத்தான் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் சிவதன்ஸ் இன்னைக்கு என்ன செய்து எறும்பு புழுவை கண்டால் கொத்தி திங்குது. ஈகள் கையில கிடைச்ச 10 எறும்புகள் செத்துக்கொள்ளும். ஆகமத்தும் அந்த எறும்பு திண்ணிகள் கொள்ளும். அந்த பாம்பிலிருந்து மற்ற நிலையில் அந்த எறும்புகளை தின்று விடுகின்றது. ஆகவே ஒன்றை ஒன்று கொண்டு திங்கும் போது இதே மாதிரி விட்டில் பூச்சை குருவிகள் கொள்ளுகின்றது. இதுவும் சிவம்தான். ஆகவே இதன் உணர்வு அதிகமாகும் போது அதை கொண்டு சாப்பிடுகின்றது. ஆக அதன் உணர்வை எடுத்து விட்டில் பூச்சின் உணர்வுகள் பாய்ச்சப்படும் போது இதன் உடலை பெறுவது போல அந்த சிவமாகின்றது. ஆகவே இன்னைக்கு விட்டில் பூச்சியா இருக்கிறது காக்காயா பிறக்கின்றது. அது குருவி தின்னால் குருவியாக மாறுகின்றது. இதெல்லாம் சிவதன்ஸ்.
இப்படி பல கோடி சரீரங்கள் இரையாகி இந்த உணர்வின் தன்மை உறப்பும்போது கோடி கரை. இப்ப எத்தனையோ உடல்கள் மாறி இந்த கோடி கரையில் நிற்கிறோம். எல்லாவற்றையும் தின்று வென்று தின்று இன்று எல்லாவற்றையும் மருந்திடும் மனித உடலை பெற்றோம். ஆகவே இதிலிருந்து இப்படி பெற்றவன் தான் அகசின் தீமைகளை வென்று உயிருடன் ஒன்றி உணர்வு ஒளியாக மாற்றி துருவ நட்சத்திரமா இருக்கிறார். ரிஷியின் மகன் நாரதன் நாராயணன் அபிமான புத்திரன் என்று தெளிவாக கூறப்படுகிறது சாஸ்திரம். ஏனென்றால் சூரியன் அதிலிருந்து வெளிவிடும் துருவ நட்சத்திரம் வெளிப்படும் எப்படி உலகிற்கு சூரியன் ஒளியாக காட்டுகின்றதோ அந்த மனிதனாகி உணர்வின் அறிவாக வந்த அதை சூரியன் எடுத்துக்கொண்டால் அதே மனிதன் நுகர்ந்தான் இங்கே இவனை இருளை அகற்றி அவன் பொருட்காண செய்யும் தன்மையாக உருவாக்கணும். இருளை அகற்றும் அந்த தன்மை பெறுகிறான் என்று சாஸ்திரங்களில் தெளிவாக கொள்கணும். இப்ப என்ன செய்யறாங்க, ஒருத்தர் நீ கஷ்டமா இருக்கிய இந்த மாதிரி பெயரு அப்படின்னு இந்த மாதிரி செய்ய போறீங்கன்னா அங்கேயும் கேட்டு இங்கேயும் போயிட்டு அவன் இந்த மாதிரி இருக்கிறான், நீ இந்த மாதிரி இருக்கிற, நீ கொஞ்சம் வேலையை பார்த்து நல்லா ஒற்றுமையா இருக்குன்னா இவன் நாடகர் வேலை பார்க்கறான், இங்க இருக்கிற அங்க சொல்றான், அங்க இருக்கிற இங்க சொல்றான்னு சொல்றான். இதே மாதிரி அந்த உணர்வின் அறிவை நாம் நுகர்ந்த பின் உடலுக்கு ரத்தத்தில் கலந்த பின் பகமை உண்டான உணர்வை இது உணர்வுக்கு உருவாக்கி அப்போ அங்கு சிந்தனை உருவாக்கப்பட்டு, ஆனால் நாரதன் கலகப்பிரியம் எனக்கு இப்படி பணம் கொடுக்கல இரு அவனை பார்க்கிறேன்னு என்றான். ஆனா அதே சமயத்தில் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் அனுப்பும் அவனுக்கும் வர வேண்டும், அவன் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை ஊற்றி பகமையை மறந்து ஒன்றுபட்டு வாழும் தன்மை செய்யணும். எப்படி பகமையுடைய நிலையை மாற்றி உணர்வை ஒளியாக மாற்றினாலும் அந்த உணர்வை நாம் நுகரப்படும் நம்ம ரத்தத்திலே கலந்து பகமை என்ற உணர்வை மாற்றி நமக்குள் இணைந்து வாழும் உணர்ச்சியை ஊற்றி நாம் ஒன்று சேர்த்து வாழும் தன்மை. இதைத்தான் அங்க நாரதன் கலகப்பிரியன், கலகமோ நன்மையின் முடியும் என்று. ஆகவே அவன் ஒன்றிக்கொண்டு இணைந்து இது தவறு என்று வருகின்றது. உணர்வின் தன்மை ஒன்றி பார்த்தால் உனக்கு இந்த அறிவின் தன்மை வரும் என்று இதை காட்டுவதற்குத்தான் இப்படி காவியங்களை படைத்து மனிதன் தெளிந்து தன்னை அறியாது வரும் தீமைகளிலிருந்து விடுபட இத்தகைய நிலைகளை செய்தான். யாராவது கொஞ்ச நேரம் சிந்திக்கிறோமா? இப்ப நாம சொன்னோம்னா சாமி என்னடா இப்படி சொல்றாங்க, சாமியை பார்த்தா சாமியாரை பார்த்தா 2 காசு கொடுத்தோம்னா செய்து கொடுத்துட்டு போறோம், என்ன நம்மளவே எடுக்க சொல்ல இதனடா சாமி சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளால செய்ய முடிஞ்ச ஏன் சாமி கிட்ட போ, அவர்களே செய்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப என்ன செய்யறோம், சரி நீங்க உட்கார்ந்துருங்க உனக்காக நான் சாப்பிட்றேன் இன்னைக்கு உடல்லாம் பெருக்குன்னு சொன்னா நீங்க கேட்பீங்களா? நான் நெய் பதார்த்தம் போட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்க நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கொண்டு கொடுங்க இங்க அப்படிதான் இப்ப சாமியார் எல்லாம் எனக்கு அதை கொண்டா இதை கொண்டான்னு எனக்கு சாப்பிட்டுட்டு நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்றாங்க. இப்படித்தான் ஏமாந்து போயிருக்கும். இப்போ உங்க உடலுக்கு நீங்க பசி போக்க நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யும், இதுக்காக வேண்டிய யாகத்தை சொன்னா ஆண்டவனுக்கு நேரம் அனுப்புறோம் பொருள் எல்லாம் போட்டு கறிக்கி இது ஆவியில வேற அனுப்பிச்சு வச்சு போட்டு இப்ப இவருக்காண்டி செய்ததுக்காண்டி இவருக்கும் கூலி படுத்துட்டு நம்மளுக்கு எப்படா நல்ல நேரம் வரும்னு ஏங்கிட்டு இருப்பதும் அது ஏங்கிய நிலை கிடைக்கல என்றா வேதனை என்ற உணர்வு தான் இருக்கும். இதைத்தான் நாம் செயல்படுகின்றமே தவிர நாம் அல்லது நாம் உண்மையை நாம் அறிய முடிகின்றதா? ஆகவே இதை போன்ற நிலைகள் நாம் விடுபட வேண்டும். இந்த உடலில் நாம் தேடி செல்வம் நமக்கு இல்லை, உடலும் நமது சொந்தமாவதில்லை, சொந்தமாக்கப்பட வேண்டியது. இருளின் நீக்கி ஒளியின் தன்மை பெற்றதை நாம் சந்தர்ப்பத்தில் நாம் நுகர்தல் வேண்டும். இந்த உணர்வை நாம் இரத்த நாணங்களில் கலத்தல் வேண்டும், தீமைகளை மாற்றுதல் வேண்டும். ஏனென்றால் இயற்கையில் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றியவன். ஆனால் சூரியன் மாறலாம், துருவ நட்சத்திரம் தன்மை அழியாது. ஆக அந்த உணர்வின் தன்மை நமக்குள் சேர்க்கப்படும் போது இந்த உயிர் என்ற உணர்வுகள் மீண்டும் ஒளியாக மாறுகின்றது. இப்ப நாம் உயிர் தீயிலே குதித்தால் வேகின்றதா? வேவதில்லை. இந்த துடிப்பின் தன்மை கொண்டு இறுதியை நெருப்பாகின்றது. எதை நெருப்பு வருதோ அதை நெருப்பின் தன்மையை கூட்டி விடுகின்றது. ஆகவே இதை போல நாம் உணர்வின் தன்மை நாம் அணுக்களாகப்படும்போது சிறிதாகின்றது. சிறிதான பின் நெருப்பிலே குதித்தால் இது கருகி விடுகின்றது. கருகிய உணர்வின் தன்மை அந்த வேதனை உணர்ச்சியுடன் உயிர் வெளியே போகின்றது. அந்த உயிர் வெளியே சென்ற பின் எந்த மனிதன் அந்த யாருடன் அந்த தீயில் கருகியோட எண்ணுகின்றனோ இது சாகா கலையாக வெந்த கடைசி நிலை கொண்டு தீட்டூர் உணர்வுகள் சென்றால் அவர்கள் ஐயோ என் உடல் எரியுதே எரியுதேம்பாங்க. ஆக இதை போன்ற உணர்வு வருகின்றது. ஆக உயிர் வேவதில்லை. ஆகவே இதை போன்று அருள் என்ற உணர்வின் தன்மை நமக்குள் சேர்த்து அந்த துரு நட்சத்திர உணர்வை நம் அணுக்களை சேர்த்து 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 இந்த உணர்வின் தன்மை ஒன்றாக்க செய்வதுதான் இந்த மனிதனின் வாழ்க்கையில் எப்போது கஷ்டத்தை சந்திக்கின்றோமோ அந்த கஷ்டம் என்ற உணர்வு நமக்குள் வராதபடி தனுசு கோடி. பரசுராமனுக்கும் ராமனுக்கும் போர் நடக்கின்றது. ஆக பரசுராமனும் சிவதனுசு எடுத்து விளையாடுகின்றான். ஒரு மனிதனுக்குண்டான வலுவை எடுத்து அவன் செயல்படும்போது சிவதனுசு, ஆனால் ராமனிடம் அவன் விஷ்ணு தனுசு எடுத்து தாக்குகின்றான். அப்போ உணர்வின் தன்மை உருவாக்கி இருளை உடைக்கின்றான். உயிருடன் ஒன்றி ஒளியின் நிலை ஆகின்றான். ஆனால் அவன் ஜெயிக்கின்றான்.
ஆனால் அவன் சீதாராமன். மகிழ்ச்சி ஊட்டியது திருவ நட்சத்திரம், இருளை நீக்கியது மகிழ்ச்சியது துருவ நட்சத்திரம். அதன் உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து அந்த தீமை என்றையும் அழைக்கப் போகும்போது ராமன் ஜெயிக்கின்றான். அப்ப விஷ்ணுக்கும் அதாவது ராமனுக்கும் பரசுராமனுக்கும் போர் நடக்கின்றது. பரசுராமன் சமப்படுத்தும் நிலை வரும்போது, ஆனால் ஒரு மனிதன் நோயை தன்மை கேட்டு உனக்கு இப்படி ஆயிட்டதா என்று சமப்படுத்தும் உணர்ச்சி வந்தாலும் அந்த நோயின் உணர்வு இவனுக்குள் வலிமையாகி ஆக இவனுடைய நிலைகளை அடுத்த உடல் பெறும் தன்மைக்கு வந்து விடுகின்றது. வேதனை என்ற உணர்வானால் இந்த உடலை மாய்த்துவிட்டு வேதனை என்ற உணர்வு நமக்காகி இன்னொரு உடலின் தன்மை விஷத்தால் தாக்கி உணர்வின் தன்மை மாற்றிடும் நிலை வருகின்றது. அதனால்தான் இது சிவதனுஷ் என்று தெளிவாக கூறுகின்றது ராமாயணம். அதே சமயத்தில் விஷ்ணு தனுஷ். இப்ப நாம் வேதனை என்ற உணர்வை அறிகின்றோம். இதை வென்றது துருவ நட்சத்திரம். அந்த உணர்வை நாம் கையில் எடுத்தால் ராமன், அதாவது உணர்ச்சி சீதாராமன் என்று இங்கே வருகின்றது. வேதனை என்ற உணர்வின் தன்மை எடுத்தால் வாலி. ஆக சுக்ரீவன் தீமைகள் அகற்றிய வல்லமை பெற்றவன் துருவ நட்சத்திரம். அதன் உணர்வின் தன்மை நாம் எடுத்தால் அந்த சுவை தன்மை கொண்டு இருள் என்ற நிலையை நீக்கியது துருவ நட்சத்திரம். அதே உணர்வை நாம் கவர்ந்தோம் என்றால் வேதனை என்ற உணர்வோடு போன்று அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நுகர்ந்து இந்த வேதனையை உடனே அது குறைத்து பழகுதல் வேண்டும். இப்படி நம் வாழ்க்கையில் எந்தெந்த நிலைகள் வருகின்றதோ இந்த வாழ்க்கை உடலை விட்டு செல்வதற்கு முன் நம் வாழ்க்கையில் வரும் தீமைகள் எதுவோ கஷ்டங்கள் எதுவோ வேதனைகள் எதுவோ அறிய நேர்ந்தாலும் அந்த உணர்வு நம் உடலுக்குள் இணைந்திராது அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் கறந்து இதை வலுவிழக்க செய்து இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வர வேண்டும். ஆகவே இப்படி நம் வாழ்க்கையில் ஒளியின் தன்மை பெற்றால் நாம் அடுத்த நிமிடம் தனுசு கோடி. நாம கோடி உணர்வுகள் சேர்த்து உரையானது நமக்கு கருவானது கோடி கரை மனித உடல். ஆக தீமை என்ற உணர்வு மாற்றி ஒளி என்ற உணர்வாகும்போது தனுசு கோடி. உயிரோடு ஒன்றி உணர்வின் தன்மை ஒளியாவதை கடைசி நிலை. இதுதான் ராமாயணத்தில் ராமன் ஆக அரவணைத்து எல்லாம் சேர்த்து சிவலிங்கத்தை பூஜிக்க தொடங்கினார். எல்லாருடைய உணர்வும் நமக்குள் ஒன்றாக இணைந்திடும். இதுதான் சிவலிங்கம். ஆக எண்ணத்தால் தான் குவித்து வரும்போது ராமலிங்கம். இந்த உணர்வின் தன்னை தீமையை நீக்கி ஒன்று சேர்ந்து வாழும் உணர்வு கொண்டு உணர்வின் ஒளியாக ஆனான், ஒளியின் சரீரமானான் என்ற நிலையை இங்கே தெளிவாக காட்டப்பட்டுகின்றது. நாம் சற்று சிந்தனை செய்து நாம் இந்த வாழ்க்கையில் எதை தேட வேண்டும் என்று எண்ணிப்பார்கள். இந்த விஞ்ஞான உலகில் மிக கடினமான விஷத்தன்மைகள் பாய்கின்றது. அந்த விஷத்திலிருந்து நாம் மீள வேண்டும். அதற்குண்டான உபாயம் வர வேண்டும். ஆகவே கதை இயக்கங்கள் அதிகமாக பரவுகின்றது. அது துணி அதாவது ஒரு விஷம் இன்று சாதாரணமாக ஒரு விஷத்தின் தன்மை கொண்ட இந்த பச்சை கருப்புரத்தை சில நாம பாயாசத்தில் மற்றலை போட்டு சுவை உருகின்றது. அது அதிகமாகிட்டால் வாய் புண்ணாகி விடுகின்றது. இதை போலதான் நாம் சுவைக்காக சில இருந்தாலும் அந்த விஷத்தின் தன்மை இந்த உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது. இதை போல மனிதன் வாழ்க்கையில் சுவையென்ற நிலைகள் பெற வேண்டும் என்றால் சிறு தடைப்பட்டால் வேதனை என்ற உணர்வுகள் வந்து விடுகின்றது. ஆக சுவை என்ற உணர்வு அதிகமாக போகும்போது நமக்குள் எதிர்நிலையான நிலைகள் ஆக கார உணர்ச்சிகள் அதிகமாகும் போது இதற்கு அதற்கு எதிர்நிலையாகும்போது சுவையும் மங்குகின்றது, எதிர்நிலை மாறுகின்றது, ஜீர்ணிக்கும் சக்தி இழக்கின்றது. இதே போல நம் உடலில் எது அதிகமோ அதற்கு இதற்கும் இந்த உணர்வுகளில் அந்த உணவுகளிலும் இப்படி போராட்ட நிலை வருகின்றது. இதே போல இயற்கை நீதிகள் வருவதனால் இதனால் ஏற்படும் விளைவுகளிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் அடிக்கடி நமக்குள் உடல்ல வரும் தீமையோ வேதனைப்படும் சொல்களையோ வேதனைப்படும் உணர்ச்சிகளை சுவாசிக்க நேரும் போதெல்லாம் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை எண்ணும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இயங்கி அந்த உணர்வு என் உடல் முழுதும் படர வேண்டும் என்ற கண்ணின் நினைவு உடலுக்குள் செலுத்தும். என் உடல் உள்ள இரத்த நாணங்கள் கலக்க வேண்டும் என்று எண்ணுங்க. என் உடல் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று எண்ணுங்க. நாம் உற்று பார்த்து உணர்வின் தன்மை இங்கே பதிவாயிருக்கணும். கண்ணின் நினைவு எவரை உற்று பார்த்து பதிவானதோ அதே போல தீமை செய்த அந்த உணர்வு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலில் பெறணும். அவன் பொருளிலிருந்து செயல்படும் தன்மை பெற வேண்டும் என்று இதிலே எண்ணி இந்த உணர்வின் தன்மை ஆனால் இந்த அவன் செய்த வேதனை உணர்வு இங்கே அடக்கி அந்த வேதனை உணர்ச்சி நமக்குள் வளர்க்காதபடி அவனை பகமை என்ற உணர்வு நமக்குள் வளர்ப்பாதபடி அவன் வீரிய உணர்வு நமக்குள் தடுத்து நல்ல உணர்வாக நமக்குள் மாற்றி விடலாம். இதைத்தான் ஞானிகள் காட்டிய அரு உணர்வை நாம் எப்படி பின்பற்றுவதென்று சிறிது காலம் சில சிரமமா இருக்கும்.